عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. பெற்றோரும் பிள்ளைகளும் என்ற தொடரில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2 மகன்கள் இஸ்மாயில் இஸ்ஹாக்கை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பொதுவாக இப்ராஹிம் அவர்களுடைய மகன் என்றும் அவரும் ஒரு இறை தூதர் நல்லடியார் என்றும் திருக்குரானில் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி சாரா அவர்களுக்குத்தான் இஸ்ஹாக் என்கிற இந்த குழந்தை பிறந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து திருக்குரானில் குறிப்பிட்ட சில இடங்களில் இடம்பெற்றிருக்கிற வசனங்களை நான் இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தந்தையும் அவர் வாழ்ந்த சமூகத்தையும் புறக்கணித்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து ஒரு ஹிஜ்ரத், எங்கு தன்னுடைய கொள்கையை கோட்பாட்டை தக்க வைத்துக் கொள்ள முடியாதோ அந்த ஊரை விட்டு, அந்த நாட்டை விட்டு வேறொரு ஊரை தேடி செல்வதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்தாக நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பது உலகத்தில் இல்லை, நாடு துரத்தல் என்பது இல்லை. லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் என்பதே கிடையாது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இந்த ஹிஜ்ரத் என்பது நடந்திருக்கிறது. முன்னர் அந்த இப்ராஹிமுடைய தகப்பன் ஆசர், அவருடைய சமூகம் இவர்களிடத்தில் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லி பார்த்தார்கள். எடுபடவில்லை, இவர்களையே துரைத்திட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டினார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அப்படி போகிற போதுதான் வஹபனா லஹு இஸ்ஹாக் என்று அல்லாஹ் 19ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கையும் அன்பளிப்பாக நாம் வழங்கினோம், யாக்கூபையும் அன்பளிப்பாக வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யாக்கூப் இப்ராஹிமுடைய நேரடி வாரிசு அல்ல, இஸ்ஹாக்குக்கு பிறந்தவர் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒ குல்லன் ஜஅல்னா நபியன், இருவரையுமே நாம் நபியாக என்ன செய்திருக்கிறோம், ஆக்கியிருக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூப் என்று ஒரு தொடர், சங்கிலி தொடராக இறை தூதரை ஆக்கியதைத்தான் இந்த 19ஆம் அத்தியாயம் 49ஆம் வசனம் சொல்லி காட்டுகிறது. 19ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் வஹபனா லஹும் மின் ரஹ்மத்தினா வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா, அவர்களுக்கு நம்முடைய அருளிலிருந்து வழங்கினோம். வஜஅல்னா லஹும் லிசான சித்கின் அலியா, உயர்ந்த அந்தஸ்தையும் நாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21ஆவது அத்தியாயம் 72ஆம் வசனத்தில் வஹபனா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப நாஃபிலதன், நாம் இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் மேல்மிச்சமாக நாம் என்ன செய்தோம், வழங்கினோம். அல்லாஹ் இஸ்மாயில் தான் முதல் குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. இஸ்மாயில் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் தள்ளாத வயதில் குழந்தைக்காக ஏங்கி தவித்தார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வழியில் அந்த வயோதிக காலத்தில் இஸ்மாயில அல்லாஹ் என்ன செய்கிறான், வழங்குகிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றல் இதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது. தள்ளாத வயதிலும் கூட ஒருவனுக்கு நாடிவிட்டால் குழந்தையை தருகிற ஆற்றல் வலிமை அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பது இதில் நிறுவனமாகிவிட்டது. பிறகும் திரும்ப இஸ்ஹாக்கை சாராவின் மூலமாக அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை நாஃபிலத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். நாஃபிலத்துனா நஃபில் தொழுகை, கடமையான நம்ம தொழுதுருவோம். கடமை அல்லாத மற்றவைகள் எல்லாம் என்ன, வலியுறுத்தப்பட்ட சுன்னத் அல்லாத மற்ற தொழுகைகள் எல்லாம் நஃபில் என்று சொல்கிறோமா இல்லையா? இதிலிருந்து வந்த வார்த்தை தான் நாஃபிலத்.
அல்லாஹ் வந்து நாஃபிலத்துங்கிற வார்த்தையை தான் இங்க பயன்படுத்துகிறான். ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக. தஹஜ்ஜுத் தொழுகையை நபிக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? நாஃபிலத்துன்னு என்ன செய்றான் சொல்கிறான். அதிகப்படியாக மேல் மிச்சமாக தொழக்கூடிய தொழுகை, அது உமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிற தொழுகை என்று நபியை பார்த்து என்ன செய்கிறான்? அந்த தஹஜ்ஜத் தொழுகை நாஃபிலத்தின் சொல்லி காட்டுகிறான். அப்ப இங்க இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும், இசாக்கை நேரடியாக நாஃபிலத் அதிகபட்சமாக என்ன மேல் மிச்சமாக ஒரு குழந்தையாக அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிமுக்கு வழங்கியிருக்கிறதாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான். நாஃபிலத்தல் குல்லன் ஜஅல்னா சாலிஹீன், எல்லாரையுமே நல்லடியார்களாக நாம் என்ன செய்கிறோம் ஆக்கியிருக்கிறோம் என்று 21 வசனம். வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப, நாம் இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக்கையும் யாக்கூபையும் வழங்கினோம். வஜஅல்னா ஃபீ துர்ரியத்திஹி நுபுவ்வா, அவருடைய சந்ததிகளில் நபித்துவத்தையும் நாம் ஆக்கினோம். அவருடைய சந்ததியில இப்ராஹிமுடைய சந்ததி இசாக்கு இஸ்மாயில், இசாக்குடைய சந்ததியில யாக்கூபு, யாக்கூபுடைய சந்ததியில யூசுஃபு, இப்படி என்ன ஒரு வழித்தோன்றலையே நபியாக அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்பதை இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல்னா ஃபீ துர்ரியத்திஹி அன்-நுபுவ்வா, இந்த இப்ராஹிமுடைய சந்ததியில் நுபுவத்தை நபித்துவத்தை நாம் ஆக்கியிருக்கிறோம். வல் கிதாப, வேதத்தையும் வழங்கியிருக்கிறோம். வஆதைனாஹு அஜ்ரஹு ஃபித் துன்யா, இப்ராஹிமிற்கு இந்த உலகத்தில் நாம் நல்லதை கூலியாக வழங்கியிருக்கிறோம். வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் சாலிஹீன், அவர் நிச்சயமாக மறுமையில் நல்லடியார்களில் உள்ளவராக இருப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இது 29ஆம் அத்தியாயம் 27ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். இப்படி குறிப்பிட்ட இடங்களில் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வேறு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இஸ்மாயிலுக்கு சொன்னதை போன்று பிரத்யேகமான எந்த செய்தியும் என்ன செய்யல, குர்ஆனிலும் இல்லை, ஹதீஸிலும் என காண கிடைக்கவில்லை. பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அடுத்த தொடர் என்ன செய்து ஆரம்பிக்கிறது. இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூப் வந்துடுறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமின் யார்? இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்களை தான் குர்ஆன் என்ன பனு இஸ்ராயேல் சொல்லி என்ன செய்து அழைக்கிறது. இஸ்ராயேலின் சந்ததிகள், இஸ்ராயேலின் சந்ததிகள் என்று என்ன செய்து அழைக்கிறது. இஸ்ராயேலுடைய தகப்பன் யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். இஸ்ராயேலுடைய தகப்பன் யாருன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்ப அவருடைய வழித்தோன்றல்களில் அவருக்கு யார் யார் வந்திருக்கிறாங்க என்பதை பற்றி நாம் என்ன செய்கிறோம், இது சூரத்து யூசுஃப்ல என்ன செய்யலாம், முழுமையாக நாம் என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். சூரத்து யூசுஃப்ல 12வது அத்தியாயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நடந்த செய்தியை ஒரு சின்ன ஒரு வரலாறாகவே என்ன செய்கிறான், குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டுகிறான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாகிலூன் நஹ்னு நகுஸ் அலைக அஹ்ஸனல் கஸஸ். அல்லாஹ் சொல்கிறான், நபியே உமக்கு ஒரு அழகிய வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் சொல்கிறோம். பீமா அவ்ஹைனா இலைக்க, உமக்கு நான் அறிவித்ததிலேயே ஒரு அழகிய ஒரு வரலாறு, ஒரு சின்ன ஒரு வரலாறு நாம் என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்கிறோம். ஹாதல் குர்ஆன வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன், இதற்கு முன்னர் இதை நீ அறியாதவராக இருந்தால் இப்ப அந்த வரலாற்றை நாம் என்ன செய்யறோம் உமக்கு சொல்லி தருகிறோம். இதற்கு முன்ன நபிக்கு எங்க தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்தா தானே தெரியும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த வரலாறை என்ன செய்ய சொல்லி காட்டுகிறான். யாருடைய வரலாறு? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான் அல்லாஹ் சொல்கிறான். அதுல யாக்கூப் நபி என்ன செய்றாங்க வர்றாங்க. ஏன்னா யூசுப்புடைய தந்தை யாக்கூப், அப்ப அவருக்கு பிறந்தவர் தான் யூசுப். அப்ப யூசுப்போடு தொடர்புடைய யாக்கூப், யாக்கூப்போடு தொடர்புடைய அவருடைய பிள்ளைகள், இவர்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு என்பதை இந்த அத்தியாயம் முழுக்க நாம் என்ன செய்யலாம் படித்து பார்த்தால் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட விரோதம், குரோதம், பகைமை, நட்பு, பாசம், பிரியம் அப்படியெல்லாம் இருந்தது என்பதை நாம் என்ன செய்யலாம் இந்த வரலாறுல என்ன செய்யலாம் தெரிந்து கொள்ளலாம். இது கால யூசுப் லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரஅய்தும் லீ சாஜிதீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார் யாக்கூபிடம் சொல்கிறார், அன்பு தந்தையே, நான் கனவில் 11 நட்சத்திரங்களை கண்டேன். 11 நட்சத்திரங்களை கண்டேன். இந்த 11 நட்சத்திரங்கள் மட்டுமல்லாமல் வஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும் நான் கண்டேன், இல்ல கனவில் கண்டேன். ரஅய்துஹும் லீ சாஜிதீன், அவைகள் எல்லாம் எனக்கு தலை வணங்க கண்டேன். எல்லாமே யூசுப்புக்கு என்ன தலை வணங்கி செல்வதாக அவர் என்ன செய்றாரு பார்க்கிறார், கனவில் பார்க்கிறார். நாம் ஏற்கனவே சொன்னோம், நபிமார்கள் காண்கிற கனவு நாம் காண்கிற கனவு அல்ல.
அது இறைவனுடைய அறிவிப்பினுடைய ஒரு வெளிப்பாடு, அது வஹீனுடைய இன்னொரு வகை. அப்போ நான் கனவில் இவைகளையெல்லாம் எனக்கு அடிபணிய நான் கண்டேன். அப்போ இப்படி இந்த கனவை சொன்ன உடனே யாக்கூப் நபி யூசுப்ட சொல்றாரு, யாபுனை யாபுனை லா தக்ஸுஸ் ருய்யாக அலா இஹ்வதிக், எப்பா இதை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீ என்ன செய்யாத, சொல்லாத இந்த கனவை, இப்படி கனவு கண்டேன்னு சொல்லி நீ சொல்லிடாத. யகீதுலக கைதா, அவங்க உனக்கு மிகப்பெரிய ஒரு சதியை என்ன செய்வாங்க, சதி வலைய பின்னிருவாங்க, சூழ்ச்சி செய்வாங்க. இன்ன ஷைத்தான் லில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் எப்போதும் மனிதனுக்கு அவன் பயங்கர விரோதி தான். லேசா மனசுல ஒரு சின்ன சிந்தனையை போட்டான்னு வையை, அதை உன்னை நூறா பெருக்கி என்ன செய்வான், உன்னை அதாவது அதோட பாதாளத்தை கொண்டு போய் என்ன செய்வான், தள்ள வச்சிருவாங்க. அதனால நீ உன்னுடைய கூட பிறந்தவங்க இந்த செய்தியை சொல்லாதன்னு சொல்லி யாக்கூப் தன்னுடைய மகன் யூசுஃபுக்கு சொல்கிறார். கதாலிக்கு எஜிதபிக்க ரப்புக்க யுஅல்லிமுக மின் தாவில் அஹாதீஸ், இவ்வாறு தான் அல்லாஹ் உன்னை உனது இறைவன் தேர்ந்தெடுத்து பல்வேறு செய்திகளை விளக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு என்ன செய்கிறான், கற்றுத் தருகிறான். அலா ஆலி யாக்கூப கமா அத்தம்மஹா அலா அபவைக்க மின் கபுல் இப்ராஹிம் வ இஸ்ஹாக இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு தான் யாக்கூபுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய அருளை அவன் என்ன செய்கிறான், முழுமையாக்கி இருக்கிறான். எப்படி யாக்கூபுடைய தந்தையாக இருந்த இஸ்ஹாக்குக்கும் இப்ராஹிமுக்கும் எப்படி அல்லாஹ் அருளை முழுமையாக்கினானோ அது போன்று உமக்கும் அல்லாஹ் இந்த அருளை முழுமையாக்கி இருக்கிறான், உம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். உமக்கு கணவனுடைய விளக்கத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான், உனக்கு கற்றுத் தருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். லக்கது கான ஃபி யூசுஃப வ இஹ்வதி ஆயாத்துல் லிஸ்ஸாயிலீன். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், யூசுஃபிடத்திலும் அவருடைய சகோதரரிடத்திலும் பல அற்புதங்களும் பல அத்தாட்சிகளும் இருக்கிறது, பல படிப்பினைகளும் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இது காலல யூசுஃபு அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பத்துன் இன்ன அபானா லஃபீ ضلالٍ முபீன். அப்போ அவங்க யூசுஃபை பற்றி என்ன செய்றாங்க, சொல்றாங்க. அதை அவர்கள் சொன்னதை நபியை நினைத்து பாருங்கள். யூசுஃப் பத்தி என்ன சொல்றாங்க, ல யூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா, நம்மை விட இந்த யூசுஃபும் யூசுஃபுடைய சகோதரன் மொத்தம் 11 பேர், மொத்தம் 11 பேர். 11 பேர்ல ஒரு சகோதரருடைய பெயர் இந்த சூரத்து யூசுஃப்லே வருது. யூசுஃப்ங்கிற ஒருவர், இன்னொருடைய பெயர் வருது பின்யாமீன் சொல்லி ஒரு பெயர் வருது. இந்த 2 பிள்ளைகள் விஷயத்துல தான் ரொம்ப பரிவும் பாசமும் யாக்கூப் என்ன செய்கிறார், காட்டுகிறார். இந்த 2 பேரை தவிர நம்மளையெல்லாம் அவர் என்ன செய்றாரு, கண்டுக்கிறதே இல்லை, நம்ம மேல அன்பு காட்டுறது இல்லை, பரிவு காட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, பேசுறாங்க. யாரு, மற்ற சகோதரர்கள். அவர்கள் நஹ்னு உஸ்பத்துன், நாம ஒரு குழுவாகவே இருக்கிறோம். 2 போச்சுன்னா மீது 9 பேர், 9 பேர் ஒரு குழுவா இருக்கிறோம். நம்மளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்காரு நம்ம தாப்பன் யாக்கூப் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, இன்ன அபானா லஃபீ ضلالٍ முபீன். அவர் நம்ம தந்தை இருக்கிறாரு, அவர் ரொம்ப பகிரங்க வழிகேட்டில் இருக்கிறாரு, நம்மளை கண்டுக்கிட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செய்றாங்க, பேசுறாங்க. இது பற்றி நீங்க என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள். அவங்க இப்படி பேசுனாங்கிறத நபிக்கு அல்லாஹ் என்ன செய்றான், சொல்லி கொடுக்குறான். உக்துலு யூசுஃப அவ்த்ரஹு அர்தன் யக்ரு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகுனு மின் பாதி கௌமன் சாலிஹீன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுறாங்கன்னா, யூசுஃபை நம்ம கொன்றுவோம், அவருடைய சடலத்தை கொண்டு எங்காவது ஒரு இடத்துல நாம் என்ன செய்வோம், தூக்கி வீசிடுவோம், ஆள் இல்லா இடத்துல தூக்கி வீசிடுவோம். அப்போ தூக்கி வீசினா யஹ்லு லக்கும் வஜ்ஹு அபீக்கும் வ தகுனு மின் பாதி கௌமன் சாலிஹீன். அப்போ உங்க தாப்பனாருடைய அந்த நம்ம தாப்பனாருடைய அந்த மனநிலை எப்படி மாறினோம், ஐயோ அவனே போயிட்டான், இருக்கிற 9 பேரையா நம்ம பார்த்துக்கிடுவோம், 10 பேரையா நம்ம நினைச்சோம் பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லி அந்த ஒரு நபரின் மீது இருந்த பாசம் பறிவும் மீதி இருக்கிற நம்ம மீது என்ன செய்ய வந்துடும், அவரை காலி பண்ணிட்டோம்னா இது நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அவங்க பேசுறாங்க. கால காயிலு மின்ஹும், அதுல ஒரு ஆள் சொல்றாரு, கொல்லவனா கூடாது, லா தக்துலு யூசுஃப, யூசுஃபை கொல்லவனா கூடாது, வல்கு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி யல்தகிது பஅது ஸய்யாரா இன் குந்தும் ஃபாயிலீன். அவர் ஒரு பாலுங்கணத்தில் நம்ம என்ன செய்வோம், போட்டுருவோம், பாலுங்கணத்துல தூக்கி போட்டுருவோம். ஏன்னா யாராவது வழிபோக்கம் வந்தாங்கன்னு இங்க உள்ள தண்ணி இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கும்போது உள்ள இவர் உயிரோடு இருந்தா தூக்கிட்டு போட்டோம், இல்ல சடலமா கிடந்தா அவங்க எடுத்து என்ன செய்யணும், எங்கேயுமே எதையும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இன்னொரு யோசனை சொல்றார், கொல்லக்கூடாது.
பாலங்கணத்துல போட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. காலு அப்போ இந்த பிளானை எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு நேர யாக்கூப் நபிட்ட வராங்க. யா அபானா மாலக்க லா தஅமன்னா அலா யூசுப் வ இன்ன லஹு லநாஸிஹூன் வ இன்னா லஹு லநாஸிஹூன். என்ன நீங்க தன்னுடைய தாப்பன் யாக்கூபை பார்த்து பேசுறாங்க, என்ன நீங்க யூசுப் விஷயத்துல எங்களை நம்ப மாட்டீங்களோ? நாங்க எவ்வளவு பாதுகாப்பான ஆளு, நாங்க எவ்வளவு நலவை நாடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, தாப்பனார்ட்ட அவங்க என்ன செய்றாங்க, கதை அளக்குறாங்க. அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. ஆனா அவங்க பிளான் வேற. இவரை எப்படியாவது தாப்பனார்ட்ட இருந்து பிடிங்க கொண்டு போய் ஆளை முடிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். அப்போ தாப்பனார்ட்ட தாப்பனாருக்கு அந்த மாதிரி என்ன செய்றாங்க, பேசுறாங்க. அரசியல் ஹுமானா கதை ஏர்த்தா வயல் இன்னல் அவுல ஹாஃபிது. அதனால நாளைக்கு நாங்க போகும்போது எங்க கூட யூசுப் அனுப்புங்க, ஏன்னா அவர் எங்களோட என்ன செய்யணும் வரட்டும். அங்க வந்தாருன்னா எங்களோட சேர்ந்து ஓடி ஆடி என்ன செய்யலாம், விளையாடலாம், என்ன நாங்க ஆடு மேய்ச்சா ஆடு மேய்க்கலாம், இது மாதிரி எங்களோட என்ன செய்யலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. அப்போது யாக்கூப் நபி சொல்கிறார், இன்னில யஅஸுனனி அன் தذهبوا به. அவர் சொல்றாரு, இல்லப்பா அந்த பையனை நீங்க கூட்டு போயிருங்க, வேற யாராவது அல்ல வேற ஏதாவது ஒன்று நடந்து அந்த பையன் என்ன செய்வான், காணா போயிருவான். வாகாபா ஏக்குலஹு தீபு, அல்லது ஓனாயினாய் அவனை ஏதாவது கடிச்சு கொதறி தின்னுருவோம் கொன்றுவோம் என்று நான் பயப்படுகிறேன். அன்தும் அன்னும் காஃபிலூன். எப்போ நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சின்ன பையனை ஏதாவது அடிச்சு கொண்டு போயிடும், ஓனாயை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் பயப்படுறேன்னு சொல்றாரு. காலுல இன்ன கலவுது நான் உஸ்பா இன்னா இதெல்லாம் காசிரும். என்ன அப்படி சொல்லிய, நாங்க கிட்டத்தட்ட 9 பேர் இருக்கிறோம், எங்களை மீறியா ஓனாய் அவர் கடிச்சிட போது, எங்களை மீறியா அவருக்கு ஏதாவது நடந்துற போது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. ஃபலம்மா தஹபு பிஹி வஅஜ்மஉ அன் யஜ்அலு ஃபீ கயாபத்தில் ஜுப்பி. கடைசில என்ன ஒரு மாதிரி யாக்கூப் நபிட்ட யூசுஃபா என்ன செய்றாங்க இவங்க அழைச்சிட்டு போறாங்க. பாலுங்கணத்துல கொண்டு போய் என்ன செய்றாங்க போட்டுறாங்க. வ அவ்ஹைனா இலைஹி லதுனப்பி அன்னஹும் பி அம்ரிஹிம் ஹாதா வஹும் லா யஷ்உரூன். அவர்களுடைய இந்த காரியம் பற்றி அவர்களுக்கு நீர் கூறுவீராக, அவர்கள் பின்னால என்ன நடக்கும் என்று யூசுப்புக்கு தெரியாது இருந்ததை நாம அவருக்கு என்ன செய்யறோம் தெரிவிக்கிறோம் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். வஜாவு அபாஹும் ஐஷாஇ யப்குன். அப்ப இவங்க எல்லாரும் சாயந்தரம் போல வர்றாங்க, யாக்கூப்ட்ட வர்றாங்க, அழுதுகிட்டே வர்றாங்க. அப்பா அப்பா அந்த மாதிரி ஆயிப்போச்சு, ஏன்னா இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஓனாயை கடிச்சிருச்சு கொதறிச்சு தின்னுருச்சு அப்படி சொல்லி அழுதுகிட்டே என்ன செய்றாங்க வர்றாங்க. காலு யா அபானா இன்னா தஹபனா நஸ்தபிக் வ தரக்கனா யூசுஃப இன்த மதாஇனா. நாங்க போனோமா, ஜாமா தட்டுமுட்டு ஜாமாங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சு நாங்க ஆடு மேய்க்க போனோமா, அந்த தட்டுமுட்டு ஜாமாங்களை பார்த்துக்கப்பான்னு சொல்லி யூசுஃபாங்களை உட்கார வச்சுட்டு நாங்க அந்த பக்கமா போனோமா, அக்கல ஓனாயி என்ன யூசுஃப கடிச்சு கொதறிடுச்சு. ஒமா அந்த முஃமின் இல்லனா வலவு குன்னா சாதிப்பீன். நீங்க எங்களை நம்ப மாட்டீங்க, உண்மையாளர்களாக இருந்தால் இது அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க சொல்றாங்க. வஜாவு அலா கமீசி பி தமீன். நம்பாம என்ன செய்வாரு, ஏற்கனவே அப்படித்தானே அவர் அச்சப்பட்டாரு, நம்பணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சட்டையில ரத்த சாயத்தை பூசி யாக்கூப்ட கொண்டு என்ன செய்றாங்க காட்டுற, அந்த பாருங்க இந்த சட்டையை பாருங்க ரத்த காயமா இருக்கு, என்ன ஓனாயை கடிச்சு கொண்டு போயிடுச்சு, இந்த சட்டை தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி அவரை சரி கட்டுறாங்க. கால பல் சவ்வலத்துலக்கும் அம்புசுக்கும் அம்ரன். அவர்களுக்கு இந்த காரியம் ஏதோ ஒரு நல்ல காரியம் என்று அவர்களுடைய மனதுக்கு தோன்றியதை இவர்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாக்கூப் நபி ஃபஸபுருன் ஜமீல், ஒரு அழகிய பொறுமையை என்ன செய்தாரு அவர் கையாண்டார், அழகிய பொறுமையை கையாண்டார். வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். அவர் சொல்றார், நீங்க சொல்லக்கூடியவைகளை நிச்சயமாக நீங்க என்னென்ன வர்ணனை செய்றீங்களோ, என்னென்ன கதை, அதாவது கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க அவுத்து விடுறீங்களோ, இதையெல்லாம் நிச்சயமாக என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு எனக்கு என்ன செய்வான் உதவி செய்வான், அது உண்மையா பொய்யா இல்லையா என்பதை அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான் காட்டி தருவான் என்று யாக்கூப் நபி பொறுமையாக என்ன செய்தாரு இருந்தார். வஜாத் சய்யாரத்துன் ஃபஅர்ஸலு வாரிதஹும் ஃபஅத்லா தல்வஹு கால யா முஸ்ரா ஹாதா குலாம் வஅஸர்ஹு பிலாஅ வல்லாஹு அலீம் பிமா யஅமலூன். அப்போ அந்த வழியாக ஒரு பயண கூட்டம் என்ன செய்து வருது. எந்த பாலங்கணத்தை தூக்கி போட்டாங்களோ அந்த பாலங்கணத்துக்கு வழியாக ஒரு பயணம் கூட்டம் வருகிறது. அவங்க என்ன செய்றாங்க, ஓ கிணறு இருக்குதே,
நமக்கு தேவையான தண்ணி எடுப்போமேன்னு சொல்லி வாளி என்ன செய்றாங்க, உள்ள விடுறாங்க. கால யா புஷரா ஹாதா, உள்ள விடும்போது வாளி விடுறவர் பார்க்குறாரு உள்ள ஒரு குழந்தை. அப்போ உடனே தன்னுடைய கூட்டத்தை பார்த்து அவர் சத்தம் போடுறார், யா புஷரா ஹாதா குலாம், ஐயோ உங்களுக்கு நல்ல செய்தி, இதோ இந்த கிணத்துக்குள்ள ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி என்ன செய்றார், அந்த தண்ணி எடுக்க வந்தவர் அவரு கூட்டத்தை பார்த்து என்ன செய்றார், சொல்றாரு அசருஹு பிலா, இது உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது, என விடப்பட்ட ஒரு பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, சொல்றார் வல்லாஹு அலிம் பிமா யஅமலூன், அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிவான். வ ஷரவு பி ஸமனின் பக்ஸின் தராஹிம் மஅதுதத்தின் வ கானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அவங்க அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் அவங்க வாழக்கூடிய நாட்டில் ஒரு அரசன்ட்ட கொண்டு போய் நல்ல விலைக்கு என்ன செய்றாங்க, வித்துறாங்க, நல்ல விலைக்கு வித்துறாங்க. காலல்லதி இஷ்தராஹு மின் மிஸ்ர லிம்ரத்திஹி அக்ரிமி மஸ்வாஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா, யார் விலை கொடுத்து வாங்கினாரோ அந்த மன்னர் தன்னுடைய மனைவிட்ட சொல்றாரு, ஏமா இவரை நல்ல விதமா என்ன செய்யணும், கண்ணியமா என்ன செய்யணும், வளர்க்கணும். என்ன ஒன்று இவரை நம்ம கண்ணியமா நம்ம வளர்க்குவோம், அல்லது இவரையே நம்ம குழந்தையாக நம்ம என்ன செய்வோம், தத்தெடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, சொல்றார். கதாலிக்க மக்கன்னாலி யூசுஃப ஃபில் ஆர்லி வலி முஅல்லிமு மின் தாவில் அஹாதீஸ் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸர் நாசி லா யஅலமூன். அப்போ கடைசியில யூசுஃபோ ஒரு பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் என்ன நல்லா கொண்டு சேர்த்துட்டான். எங்க கொண்டு சேர்த்துட்டான், அரண்மனையில கொண்டு போய் என்ன செய்றான், சேர்த்துறான். அரண்மனையினுடைய அரசன் தன்னுடைய மனைவி அரசியிடம் பத்திரமா பார்த்துக்க, நல்லா வளர்க்கணும், நாளை பின்ன நமக்கே இந்த குழந்தைய நம்ம என்ன செய்யலாம், வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, ஒப்படைச்சார். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவ்வாறு தான் யூசுஃபுக்கு இந்த பூமியில நாம் என்ன அதிகாரத்தை வழங்கினோம், அவருக்கு இந்த கனவுகளுடைய விளக்கங்களை சொல்கிற அந்த அறிவையும் நாம் தான் என்ன செய்யணும், அவருக்கு ஊட்டினோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹ் மிகைத்தவன், வலாக்கின் அக்ஸர நாசி லா யஅலமூன். ஆனா மனிதர்கள் அதிகமானோர் இதை அறிந்து கொள்வதே இல்லை. அவங்க ஏதோ பிளான் பண்றாங்க, அவங்க ஏதோ செய்றாங்க, சூழ்ச்சி செய்றாங்க. அல்லாஹ் பெரிய சூழ்ச்சிக்காரன், அவன் என்ன, அவன் ஒரு பிளான் வச்சிருப்பான். இவங்க கணத்தை தூக்கி போட்டாங்க, அதோட கதை முடிஞ்சு நினைச்சாங்க. இன்னும் தான் என்ன கதையை என்ன ஆரம்பிக்க போது, யூசுஃபுடைய கதையை என்ன ஆரம்பிக்க போது, அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யறான், மிகப்பெரிய அதிகாரத்தை என்ன செய்யறான், கொடுக்க போகிறான். இன்ஷா அல்லாஹ் அது நாளை தொடரும்.